அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவாது, அடியாத மாடு படியாது, இப்படியெல்லாம் பல பழமொழிகளை வச்சு எங்களோட கிளினிக்ல ஒரு வயதான 90 வயதான ஆம்பளை, அவர் வைஃப் வந்து செகண்ட் தேர்ட் வைஃப், எல்லாருக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு கற்பனை போகுது. ஆனா கதையை கேட்டுட்டு கற்பனையை பிரதான கொண்டு வாங்க. இந்த ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டிசீஸ். அதுக்காக இங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் சொல்லக்கூடாது, அடுத்த பியர் அடிக்கல, இது டாக்டர் சொல்லிட்டார் ஒரு டிசீஸ், என்ன நீர் ட்ரீட் பண்ண அது வேற. ஆம்பளையில பொம்பளைகள் தான். ராவணன் என்கின்ற கேரக்டர் ராமாயணத்துல அது வந்து என்னன்னா தன்னை சுற்றித்தான் எல்லாம் நடக்க. ராவணனாக இறந்தவர்கள் எத்தனையோ பேர். ராவணன் இப்போ ஒரு நாள் இருக்கிறார் சவுத் ஆஃப் த பார்டர், அவருக்கு பேர் நான் இப்ப சொன்னாங்க, நாளைக்கு நான் அமெரிக்காவுக்கு போவேன். ஏன்னா நாங்கள் கேட்கிற இந்த யூடியூப்ல இருந்து கதா பிரசங்கத்தில இருந்து எல்லாருமே வந்து பெற்றோரை முதியோர் இல்லத்தில் வெட்ட மகன் இப்படிதான் போடுறாங்க. ஏதோ முதியோர் இல்லம் மட்டும் ஜெயில் என்றாங்க. இந்த வேர்ட் வந்து முற்றார் உறவினர் நண்பர்கள் என்று சொல்வது நாங்கள் எப்ப சொல்லுவோம் என்றால் 1952ஆம் ஆண்டுல இருந்து ரேடியோ சிரோம்ல வர மரணார் அடித்தல் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் எல்லாரும் கடைசியில சொல்றது முற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவித்தமாக கேட்டுக்கொள்கிறோம். அப்ப பிசிக்கல் அபியூஸ், உடல் ரீதியான துஷ்பிரயோகம், இதுதான் நாங்கள் தமிழ்ல க்ளோஸா வரக்கூடிய பதம். சரிதானே? துஷ்பிரயோகம், உடல் ரீதியான வன்முறை, உடல் ரீதியான துஷ்பிரயோகம். அப்ப இது வந்து நாங்கள் பிராடரா ரெண்டா நாங்கள் பிரிச்சம் என்றால், ஒன்று வந்து இன்டென்ஷனல், வேர்டு வந்து ஒரு ஆள் தெரிந்தே ஒருவருக்கு துன்பம் விளைவிப்பது. இப்ப நான் இங்க கதைச்சு கொண்டிருக்கிறேன், நான் கதைக்கிறது பிடிக்காமல் எழுப்பி வந்து இந்திராக்கா என்ன அடிச்சால் அது இன்டென்ஷனல். தெரியும், இது வந்து ஒரு விதமான பிராடா நாங்கள் இதை கிளாசிஃபை பண்ணினார். அதாவது நாம் தெரிந்து செய்வது, தெரிந்தென்றால் நாம். இன்னொன்று வந்து நெக்லெக்ட், அதாவது ஒன்றுமே செய்யாமல் விடுவது. அதுவும் ஒரு பிசிக்கல் அபியூஸுக்குள்ள தான் வரும். பிசிக்கல் அபியூஸ்லையும் வரும், மென்டல் அபியூஸ்லையும் வரும். அப்ப இந்த தெரிந்து செய்வது, தெரிந்தென்றால் இந்த வன்முறையாளர்கள், அதாவது அபியூசர்ஸ், துஷ்பிரயோகம் செய்பவர்கள் 90% இந்த விக்டிம், இந்த நோயாளிக்கு சொல்லலாம், அல்லது இந்த மனிதருக்கு தெரிந்தவராக இருக்கின்றார்கள். நம்ம படிக்கின்ற ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுவது, தெரிந்தவர்களாக இருப்பார்கள். 90% இவர்கள் தெரிந்தவர்கள். நீங்கள் ரோட்ல போகைக்குள்ள ஒரு ஆள் உங்களை ஒரு கத்தியை காட்டி பறிச்சு அடிச்சு உங்களோட பர்ஸ் எடுக்கிறது ஒரு வன்முறை தான். ஆனால் அது அபியூஸ் என்ற இதுக்குள்ள என்னது ஒன் டைம். அப்ப இந்த பிசிக்கல் அபியூஸ் என்பது ஒன் டைமாக இருக்கலாம், அல்லது இட்ஸ் கண்டினியூஸ் அபியூஸ் ஆக இருக்கலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 விதமான நபர்கள் இதில் தொடர்பு ஏற்பட்டிருப்பார்கள். ஒருவர் வந்து ஆப்வியஸ்லி இந்த விக்டிம், அதாவது இந்த துஷ்பிரயோகத்திற்கு உட்படுபவர். ஒரு பேர் அறிஞ்ச மாதிரி எங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கும்னு நடக்கலாம். ஒருத்தர் வந்து விக்டிம், இரண்டாவது வந்து அபியூசர், இந்த துஷ்பிரயோகம் செய்பவர். மூன்றாவது நபர் இஸ் தி விட்னஸ், அது பார்த்து கொண்டிருப்பவர். இப்ப வீட்டுல ஒரு கதைக்கு சொல்றேன், ஒரு மருமகள் இருக்கிறார், வயசான மாமியார் இருக்கிறார்கள். இந்த மாமியாருக்கு மருமகள் ஒரு துஷ்பிரயோகம் செய்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மென்டல் டார்ச்சராக இருக்கலாம், இல்லாமல் பிசிக்கல் அபியூஸாக இருக்கலாம். அதை பார்த்து கொண்டு இருப்பவர் விட்னஸ், அந்த சன் அல்லது கிராண்ட் சன்,
அந்த 3 பேரையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த victim or the victim, abuser and the witness. நாங்கள் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் இந்த 3 பேரில் ஒருவராக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் விக்டிமாக இருக்கலாம், நாங்களே அபியூசராகவும் இருக்கலாம். அது மிக முக்கியம். நாங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லாரும் நல்லவர்கள். இதுல பார்த்தீர்களானால் 99% மாணவர்கள் எந்த விதமான ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இல்லாதவர்கள், அதாவது துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக துன்புறுத்துவதில்லை. 90% மாணவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான். ஆனால் ஏன் இந்த பிசிக்கல் அபியூஸ் இடம்பெறுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் முதல்ல சொன்னேன், ஒன்று இன்டென்ஷனல். அதாவது இன்டென்ஷனல் என்று வரும்போது பலவிதமான விதமாக நாங்கள் ஒருவரை துன்புறுத்தலாம். ஒன்று கன்னத்தில் அறைவது, அதுதான் இந்த மோஸ்ட் காமன். இது கன்னத்திலே அடிப்பது, முதுகிலே அடிப்பது, கையை பிடித்து முறுக்குவது, தள்ளி விடுவது. அடிக்கிறேன்னா நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் எடுத்து பெல்ட்டை கழட்டி அடி அடி என்று அடிக்கலாம். அப்படி இல்லை, பிரம்பு எடுத்து அடிக்கிறது. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி விரலை பிடிச்சு இப்படி முறுக்குறது. நானே ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறேன். எங்களோட கிளினிக்ல ஒரு வயதான 90 வயதான ஆம்பளை, அவரோட வைஃப் செகண்ட் தேர்ட் வைஃப். எல்லாருக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு கற்பனை போகுது. ஆனா கதையை கேட்டுட்டு கற்பனையை பிரதான கொண்டு வாங்க. அப்ப இவன் மச் யங்கர் வைஃப். அப்ப இவர் கதைச்சு கொண்டிருக்கிறார், இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஒண்ணு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வேற அந்த வைஃப் எனக்கு தெரியாத மாதிரி அந்த விரலை பிடிச்சு இப்படி செய்கிறார். அதாவது சொல்லாதேங்கோ அப்படின்னு டக்குன்னு நிப்பாட்டி போட்டேன். சோ அது ஒரு அபியூஸ். அது பிசிக்கல் அபியூஸ், ஒரு உடல் ரீதியான துன்புறுத்தல். அது மட்டுமல்ல, சில பேர் பாத்தீங்கன்னா எச்சில் துப்புறது ஒரு உடல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக எந்த விதமான ஒரு ஆக்ஷன், எந்த விதமான ஒரு செயலும் இந்த உடல் ரீதியான துஷ்பிரயோகத்திற்குள்ளே வருகின்றது. அதுல பாத்தீங்கன்னா கன விஷயங்கள் கிரிமினலாக, அண்ணா வடிவா சொல்லுவார், கிரிமினலாக வராது. நீங்க போலீஸை கூப்பிட்டீங்கன்னா விரலை பிடிச்சு மடக்கிறதுக்காக நீங்கள் ஒருத்தரை கூட்டிட்டு போகிறீங்க. ஆனால் இந்த உடல் ரீதியான துன்பம் மிக மிக கொடுமையானது. நான் சொன்னது இன்டென்ஷனலாக செய்யறது. ஒன்று கன்னத்துல அறைகிறது, தலையில கூட்டுறது, இல்ல இப்படி கழுத்தை பிடிச்சு இப்படி நெருக்கிறது. சார கொல்லணும் என்றதுக்காக அப்படி செய்யறது இல்லை, ஒரு த்ரெட். மற்றது இவர்கள் செய்வது மெயினாக என்னென்றால், என்னுடைய சுப்பீரியாரிட்டி, நான் தான் இங்க ஐம் இன் சார்ஜ், நீர் என்ன சொல்றது என்ற அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக தான் இவை பொதுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்ப இன்டென்ஷனலாக செய்வது. மற்றது நான் சொன்ன நெக்லெக்ட். நெக்லெக்ட் என்பதுதான் மிக கொடுமையான விஷயம். அதாவது வயதானவர்களுக்கு இல்லை உடல் நலம் குன்றியவர்கள், ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரோக் அவர் வீல் சேர்ல இருக்கிறார், அவருக்கு நாங்கள் டயப்பர் மாற்றணும், அவரால் பாத்ரூம் கல்வி போக இல்லாது, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் இன்னொரு கதை சொல்றேன். இப்ப ரீசெண்டா ஒரு 2 weeks ago ஒரு நான் palliative care ஸ்பெஷலிஸ்ட், palliative care செய்யறதுக்காக ஒரு அழைப்பு வந்தது. அந்த லேடியை ஒரு 4-5 வருஷமா காணைங்க. அவருக்கு கேன்சர் டயக்னோசிஸ், லங் கேன்சர் ஸ்ப்ரெட் டு தி பிரெயின். அப்ப நாங்கள் ஹோம் விசிட்ஸ் வீட்டுக்கு போய் அவ பார்க்கறதுக்கு நானும் என்னுடைய palliative care நர்ஸ் டீம் போனால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது. ஹஸ்பண்டும் வைஃபும் தான் இருக்கணும், பிள்ளைகளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஹஸ்பண்ட்.
2 பொம்பளை பிள்ளைகள் அவையில் வரக்கூடாது, வந்தால் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு பெரிய இப்ப இவர் ஹஸ்பண்டான அவ இன்னும் பார்த்து கொள்ளையதான நிலைமையில தான் இவர்களுக்கு கால் பண்ணாங்க. இது சண்டலண்ட் இடத்துல ஆக்ஸ்பிரிட்ஜுக்கு தாண்டி. அப்ப அவ்வளவு ஸ்மெல், மனம். ஏனென்றால் அந்த லேடி கட்டிலேயே அவருடைய சிறுநீர் நலம் எவ்வளவு காலம் கிளீன் பண்ணினான்னு தெரியல. சாப்பாடு இல்லை, சாப்பாடு வந்து ஒரு சூப் ஒன்று செய்து அந்த டின்னில் ஓபன் பண்ணின சூப்பை மைக்ரோவேவ்ல வச்சுட்டு கொடுக்கறது. தண்ணி வந்து பக்கத்துல இருக்கும். அப்ப அவ பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கிறா. சுத்த வேற டிஷ்யூஸும் அந்த அந்த சீன் வந்து பார்த்தது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இப்படியும் கனடாவில் ஒரு இடத்துல ஒரு பெண்ணை நீங்கள் என்ன நெக்லெக்ட், டாக்டர்கிட்ட போக விடையில. ஒவ்வொரு முறை நாங்கள் ஃபோன் பண்ணினாலும் அவர் சொல்லுவார் ஹஸ்பண்ட் இல்லை இல்லை ஷீஸ் ஃபைன் ஷீஸ் ஃபைன். இது வெறும் 2 பேருமே ஸ்மோக்கர்ஸ். அப்ப சிகரெட் ஒரு பக்கம், அதுல பாக்குறாங்க ஒரு மெத்தை வந்து பாதி எரிஞ்சு போயிருக்குது. அது இவர் தண்ணி ஊத்தி நூத்திருக்கிறேன். அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் அங்க எங்களோட PSWs எல்லாம் வந்து வடிவா கிளீன் பண்ணி அவங்க நாங்கள் ஒரு ஹாஸ்பிஸ் தெரியும் இல்லையா, இறுதி கால பராமரிப்பு செய்கிற ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிஸ்ல கொண்டு செய்து அவர் 2 weeks she passed away peacefully. ஆனால் இந்த நெக்லெக்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நடக்கும். இது வந்து ஒரு பிசிக்கல் அபியூஸ். நிச்சயமாக அவர் ஒன்றுமே செய்ய இல்லை, அடிக்க இல்லை, கண்ணத்துல அறைய இல்லை, முதுகுல குட்டை இல்லை. அப்ப இந்த நெக்லெக்ட் என்பது ஒரு மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப ஏன் இந்த பிசிக்கல் அபியூஸ் நடக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். விக்டிம் ஒரு பக்கம், அபியூசர் என்றால் நாங்கள் எல்லோருமே நல்லவர்கள், உண்மையிலே நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லோருடையும் நன்றாக பேசுவோம், எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது என்று போது எல்லாம் சரியாக போகும். ஆனால் ஒருவருக்கு ஒரு நோய் வந்து, இப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அல்லது ஒரு தாய் பிள்ளையாக இருக்கலாம், மற்ற மாதிரி கூட இருக்கலாம், பேரண்ட் மகன். இது எல்டர் அபியூஸை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். ஆனால் மற்ற மாதிரியும் இருக்குது கதைகள். என்னுடைய தெரிந்த ஒரு இளைஞர் 35 வயது, அவர் மதுவுக்கு அடிமையாகிவிட்டார், ஆல்கஹால் அபியூஸ் அண்ட் ட்ரக் அடிக்ட் ஆகிவிட்டார். தமிழர் அடிமையான உடனே அவருக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் செய்து அவரால் விட முடியல. We should understand, alcoholism, drug addictions are disease. அது ஒரு வியாதி. கேன்சர் ஒருவருக்கு வந்தால் நாங்கள் எப்படி ஒருவர் ட்ரீட் பண்ணுகின்றோமோ, டயபிட்டிஸ் ஒருவருக்கு வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுகின்றோமோ, அதே போல இந்த ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டிசீஸ். அதுக்காக இங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் சொல்லக்கூடாது, அடுத்த பியர் அடிக்கல இது டாக்டர் சொல்லிட்டார் ஒரு டிசீஸ் என்ன நீர் ட்ரீட் பண்ண வேண்டும், அது வேறு. ஆம்பளையில பொம்பளைகள் தான். ஓகே, கடைசியில படி இந்த பேர்ல போகுது. ஆனா அப்ப இந்த படியன யூனிவர்சிட்டியில ட்ராப்ட் ஆஃப், ஒரு வேலையும் இல்லை. அப்ப தகப்பனும் தாயும் தான் பார்த்து கொண்டிருந்தவ. அப்ப தகப்பன் தாயும் ஏனாம போயிடுது. அப்ப இவரை வந்து போட்டு கட்டி வைக்கிறது, இல்ல வெளிக்கிட்டு போய் ஏதாவது ஒரு களவடக்கத்தை வாங்கி அப்படி செய்வார். அப்ப கட்டி வைக்கிறது, அவருக்கு அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நடந்தது இவருக்கு ஒரு வியாதி இருக்கும் போது. அப்ப அதே போலத்தான் எல்டர்ஸ், மூத்தோருக்கான இந்த அபியூஸ் என்பது நம்மை பாதுகாத்துக் கொள்ள இன்னொருவரிடம் தங்கி இருக்கும் நிலை வரும்போதுதான் இந்த பிசிக்கல் அபியூஸ் என்பது முக்கியமாக தலை தூக்க துவங்குகின்றது. அது பார்த்தீங்கன்னா இதுல பல பேர் நினைக்கிறது இட்ஸ் a low socio-economic கண்டிஷன்ல இருக்கிறவையில் தான் இந்த மாதிரி கூட செய்வது. பணக்காரர் இருக்கிறாங்க, இப்படி பிரச்சனை வாரீங்க அப்படியே. இது வந்து cutting across social strategy. பணக்காரராக இருக்கலாம், பணம் இல்லாதவராக இருக்கலாம், மற்றது படித்தவர். சிலர் நினைக்கிறது படித்தவர்கள் வந்து இதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அப்படி அல்ல.
படித்தவர்களுக்கு தான் கூட பிரச்சனை. அப்ப இது வந்து எல்லா சமூகத்தில் இருக்கும் அத்தனை மட்டத்திலும் இந்த பிசிக்கல் அபியூஸ் இன்றும் இருக்கின்றது. எங்களுக்கு என்னென்றால் இது வந்து அதாவது 90% இந்த உடல் துஷ்பிரயோகம், சுத்த தமிழ்ல சொல்லும் பிசிக்கல் அபியூஸ் ஆனது வெளியிலே தெரிவதில்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு வந்து பேப்பர்ல வந்தாதான் அது ஒரு இன்சிடென்ட். இப்ப பேஸ்புக்ல வரும். ஆனா ஒருத்தர் வந்து வேற இந்த ஹஸ்பண்ட் என்ன அடிக்கிறாருன்னு பேஸ்புக் லைவ் போடுற இல்லைங்க. சோ இது ஏன் வெளியில தெரிகிறது இல்லை என்றால் பார்த்தீர்கள் என்றால் சில காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொன்றாக நான் அடுக்கிக் கொண்டு போகின்றேன். அப்ப முதல்ல நான் சொன்ன இந்த விக்டிம், இரண்டாவது அபியூசர். அபியூசர் ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கராக இருக்கலாம், ஒரு லாயர் இல்லை, லாயர் இல்லை, ஃப்ளோல வந்து அப்ப ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், அல்லது ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கராக இருக்கலாம். நீங்கள் கணக்கு இந்த பேப்பர்கள்ல மீடியாவில எல்லாம் வரும், நர்சிங் ஹோம்ல சீக்ரெட் கேமரா வச்சது, அந்த பேஷண்ட வந்து இந்த PSW அடிக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சீரியஸான கேஸ் ஒன்று நடந்தது கிட்டடியில ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிஸ்ல வந்து இந்த பேஷண்ட் பெயின், கேன்சர், லேட் ஸ்டேஜ் கேன்சர், டெர்மினல் இல்னஸ், வலியால கத்திக்கொண்டே இருக்கிறார் இந்த லேடி. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எழுதிக்கிறாங்க, பெயின் ட்ரீட் பண்றோம் இல்லையா, என்னவா இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் பெயின் வந்து அவருக்கு இறங்க, பெயின் வந்து வடிவாக குணப்படுத்த முடியல, அந்த பெயினை தணிக்க முடியல. அப்ப அந்த மேனேஜ்மெண்ட்டும் இந்த டாக்டர்ஸும் சேர்ந்து ஆராய்ச்சி என்ன நடந்தது பார்த்தா, அங்கே இருந்த ஒரு நர்ஸ், அவ வந்து ஷீஸ் a morphine addict. அப்ப இவருக்கு பேஷண்ட்டுக்கு கொடுக்கிற மார்பினை இவ எடுத்து காட்டுறது. இது உண்மையாக நடந்த சம்பவம். she was dismissed after that. இது பேப்பர்லயும் பார்த்தது நினைக்கிறேன். So this is a physical abuse because இது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பெயின் மேனேஜ்மெண்ட், பெயின் மெடிசினை நீங்கள் கொடுக்காமல் விட்டது. அப்ப இது வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர் பிரச்சனை. அப்ப ஃப்ரெண்ட், ஃபேமிலி, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். அது மட்டும் இல்ல, சில சமயம் மற்றைய எங்களோட வீட்டை வேலை செய்ய வாராக்கள் சில வேலை அபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்ப ஏன் இந்த அபியூஸ் நடக்குது என்பதை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. பல ஆராய்ச்சிகள் பார்த்தீர்களானால் முதலில் அன்பாக இருப்பார்கள், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 இப்ப ஒருவருக்கு சடனாக ஒரு நோய் வந்து விட்டது, புற்றுநோய் வந்து அவரால் எழுந்து நடக்க முடியாமல் போகின்றது. அப்ப இந்த சமூக, அதாவது பொருளாதாரம், வேலை, இவை நம்ம ஒரே டாக்டர் தான், அவன் வந்து சிங்கிள் மதர், அவருடைய பிள்ளைகளும் இருக்குது, இதுக்கு அப்பாவையும் பார்த்து கொள்ளணும். அப்ப அப்பாவை அன்பாக பார்த்து கொண்டிருந்தவர் இவ்வளவு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சலிப்பு தட்ட துவங்குகிறது. சலிப்பு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி நாங்கள் செய்யணும். அவ என்ன காலம் வேலைக்கு போகணும், வந்து அப்பாவுக்கு குளிக்க வாங்கணும், பிறகு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்ப இந்த பிரஷர், பர்சனல் ஆக வார இந்த பிரஷரால கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு தட்ட துவங்கி அதுல இருந்துதான் முதல்ல இந்த சைக்கலாஜிக்கல் அபியூஸ் ஆக மாறி அதுக்கு பிறகு பிசிக்கல் அபியூஸ் ஆக வர வாய்ப்பு இருக்கின்றது. பொதுவாக இன்னொன்று வந்து இதுவும் ஒரு காரணம். முன்பு இவர் அப்பாவோ அம்மாவோ எனக்கு சரியான ஸ்ட்ரிக்டா இருந்தவர்கள். இது வந்து ஒரு கவர்மெண்ட் செய்கிறே இல்லை, இந்த படிக்கு பள்ளி என்பது கவர்மெண்ட் ஒருத்தர் செய்கிறே இல்லை. ஆனால் நான் சின்ன வயசா இருக்கீங்களா அடிச்சதுதானே எனக்கு, இப்ப நான் திருப்பி கொடுக்கணும் என்கின்ற ஒரு ஒரு உள்ள இருக்கிற அந்த அன்ட்ரீட்டட் ரேஜ், சரியான இங்கிலீஷ் வேர்ட் வந்து
உள்ள இருக்கிற ஆறாத சில வடுக்கள். எனவே இப்ப யோசிக்கணும், நான் என்ன மகளுக்கு அடிச்சுதானே வளர்த்தேன். அது வந்து தமிழ்ல அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவாது, அடியாத மாடு அடியாது, இப்படியெல்லாம் பல பழமொழிகளை வச்சு எங்களுக்கு நாங்கெல்லாம் நல்லா அடி வாங்கி தான் வளர்ந்தாங்க டீச்சர்ஸ் முக்கியமா. அப்ப அப்படி ஒரு உள்ள சப்கான்சியஸா இந்த சில பேர் பாத்தீங்கன்னா சில ஆபீஸ்ல இருந்து வந்தாலே பிள்ளைகள் போய் ஒளிஞ்சிருக்கு. அப்ப மென்டல் இல்னஸ் வந்து சரியான ஒரு கேர் கிவருக்கு, இந்த அபியூசர் சொல்றது ஒரு வீடை விட கேர் கிவருக்கு ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கும் போது, மனநோயாக இருக்கும் போது, அதுவும் நான் ஏற்கனவே ஒரு தடவை இங்குள்ள பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் என்று இருக்கிறார்கள். நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், இது இருப்பவர்களுக்கு மிகவும் கடினம். தங்களை அறியாமலே மற்றவர்களுக்கு துன்பம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப என்ன சொல்றது, அது சின்ன வயசுலயே சில பேரை பார்க்கலாம். சும்மா அப்படி போயிட்டு ஒரு நாய் போனால் அப்படி வெட்டி உதச்சு போட்டு போவாங்க. இது வந்து வேற வளர்ந்து சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஒரு மோசமான ஒரு மனநோய். சில வீடுகளை பாத்தீங்கன்னா தகப்பன் அவர்தான் அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அவரை மீறி அங்க ஒன்று நடக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல இருக்கு, சென்டர் ஆஃப் கண்ட்ரோல். தற்போதே நீங்கள் இது வந்து நம்முடைய இலக்கியங்களிலே சொல்லி இருக்குது. அது மிக அருமையாக அந்த காலத்துல ராவணன் என்கின்ற கேரக்டர் ராமாயணத்துல அது வந்து என்னன்னா தன்னை சுற்றித்தான் எல்லாம் நடக்க. ராவணனாக இறந்தவர்கள் எத்தனையோ பேர். ராவணன் இப்போ ஒரு நாள் இருக்கிற சவுத் ஆஃப் தி பார்டர், அவருக்கு பேரு நான் இப்ப சொன்னா நாளைக்கு நான் அமெரிக்காவுக்கு போவேன். இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. கனவரிக்கு சொல்லிடுறாங்க ராவணன் ஒரு தமிழன், அப்படி ஒரு குரூப் ஒன்று இருக்குது. நான் அதுக்குள்ள போக விரும்புகிறேன். ராவணன் ஒரு தமிழன், அவனை நாங்கள் ஆரியர் வந்து கொண்டு விட்டார்கள், அப்படி இப்படி எல்லாம் சொல்லினான். இப்ப எனக்கு தெரிந்த ராமாயணம் என்னென்றால், நீங்கள் என்னதான் படிச்சாளா இருக்கலாம், என்னதான் தகுதியானாலா இருக்கலாம், எவ்வளவு திறமசாலியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் விடும் ஒரு சின்ன தவறு உங்களை இழுத்து விடும். உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் அது இறக்கி விட்டுடும் என்பதுதான் நான் எடுத்துக்கொண்ட கருத்து ராமாயணத்தில். அப்ப இப்படியான கேரக்டர்ஸ், இந்த செல்ஃப் இன்ஃப்ளேட்டட் பீப்புள், இவன் வந்து they would have abused தங்களோட பிள்ளைகளை, தன்னுடைய மனைவி எல்லாரும். அவர்களுக்கு ஒன்று பிரச்சனை வரும்போது அது மாறி அடிக்க தோணும். அப்ப இவனுக்கு வந்து என்ன, இவருக்கெல்லாம் நாங்கள் பாவம் பார்க்க கூடாது என்று சொல்லிடுவீங்க. அப்ப இரண்டாவது நான் முதல் சொன்னது இந்த இயலாமையினால கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வருவது. இந்த மனுஷன் போய் துளைஞ்சா போதும் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? மற்றது இந்த பழிவாங்கும் என்று சொல்ல முடியாத ஒரு உள் மனதிலே இருக்கும் ஒரு பழிவாங்கும் உணர்ச்சி என்று இருக்கலாம். அப்ப இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடியது யார்? இந்த விக்டிம்ஸ்ல ஒன்று வந்து இவர்கள் யாரையாவது தங்கி இருக்க வேண்டிய நிலைமை. அப்ப தங்கி இருப்பதான ஒன்று வந்து ஃபேமிலி, அதுவும் எங்களது சமூகத்திலே அது சரியா பிள்ளையோடு நான் இப்ப விவாதிக்க வரவில்லை. அதே நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்யலாம். அதாவது இந்த என்ன சொல்றது, முதியோர் இல்லம் என்று சொல்றத ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி கொண்டாங்க. முக்கியமாக இந்தியாவில், இலங்கையில இங்க நாங்கள் நர்சிங் ஹோம் என்று சொல்கின்றோம். சரியா? அப்ப நான் என் அப்பாவை நர்சிங் ஹோம்ல கொண்டு போயிட்டு, ரிட்டையர்மெண்ட் ஹோம், நர்சிங் ஹோம் விடுங்க, ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல கொண்டு போய் நான் விட்டால் இந்த சமூகம் என்னை பற்றி என்ன சொல்லும்? அப்பா அம்மாவை கடைசி காலத்துல கவனிக்காமல் கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஏன்னா நாங்கள் கேட்கிற இந்த யூடியூப்ல இருந்து, கதா பிரசங்கத்தில இருந்து எல்லாருமே வந்து பெற்றோரை முதியோர் இல்லத்தில் வெட்ட மகன்,
இப்படிதான் போடுறாங்க. ஏதோ முதியோர்களை மட்டும் ஜெயில் என்றாங்க. ஆனால் ஆக்சுவலி எங்களால் ஒருவரை கவனிக்க முடியவில்லை என்றால், வீட்டிலே ஒருவருக்கு அவர் மூத்தோராக இருக்கலாம் அல்லது அவருக்கு ஒரு இளையோராக இருந்தாலும் சில வேளை அவர் ஒரு ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கலாம், இல்லை ஒரு மென்டலி மனநலம் குன்றியவராக இருக்கலாம். இவர்களை கவனிக்க முடியவில்லை என்றால் கவனிக்க வேண்டிய இடத்திலே இவர்களை வைத்து கவனிப்பதுதான் சரியான விஷயம். அப்ப நர்சிங் ஹோம் இஸ் a good thing. ஒரு 97 வயது உரிய ஒரு தாயை நீங்கள் வீட்டிலே வைத்து கவனித்தால் உங்களோட பிரஸ்டீஜ், நான் இன்னும் உங்களுடைய அம்மாவை நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக வைத்து அவருக்கு இல்லாத கஷ்டத்தை கொடுத்து, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளியில டயப்பர் மாத்தவே 2 நாள் அதே டயப்பரோட இருக்கிறார்கள் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், நான் எங்களுடைய அம்மாவை நான் தான் பார்க்கிறோம். இதே நர்சிங் ஹோம்ல வந்து உங்களுக்கு 24 hours நர்சிங் கேர், 24 hours டாக்டர்ஸ் அங்க வரீங்க. நான் நர்சிங் ஹோம் நான் வந்து பிரபலப்படுத்த விரும்பவில்லை, ஒவ்வொருவருக்கும் தேவையா. அப்ப உங்களால் இயலாமல் வரும்போது அவர்களுக்குரிய சேவையை வழங்குவதுதான் இந்த பிசிக்கல் அபியூஸில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி. அப்ப நாங்கள் முதலில் இப்ப பார்க்க வேண்டியதால் எனக்கு இன்னும் 1 minute. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து விக்டிம், அதாவது நான் ஒரு எனக்கு இந்த பிசிக்கல் அபியூஸ் வருகின்றதா, இதை நாங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு வருவது உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். இப்படி அப்பப்ப வரைக்கும் ஒருக்கா தள்ளிட்டு போவ, என்ன எரிஞ்சு பேசுறது பிறகு இருந்தா கூட ஒருக்கா அடிக்கிறாங்க, ஒருக்கா தானே அடிச்சது, அது பிள்ளை ஏதோ கோவத்துல அடிச்சுட்டுதுன்னு சொல்ல இல்லை. ஒரு கால் அடிக்கிறது பிசிக்கல் அபியூஸ். ரிமெம்பர், 0 tolerance. Not 1%. கொஞ்சம் அடிக்கலாம், கொஞ்சம் கையை பிடிச்சு பொறுக்கலாம், இல்லை, 0 tolerance. அப்ப முதல்ல நாங்கள் டாக்டர்ஸ் ஆர் ட்ரெயின்ட் டு ஐடென்டிஃபை தி சைன்ஸ் ஆஃப் பிசிக்கல் அபியூஸ். நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இன்னொரு இது நாங்கள் தினமும் பார்க்கறது. இன்னொரு பேஷண்ட் சொல்லிச்சுன்னா, டாக்டர் எனக்கு மகளால சரியான பிரச்சனையா இருக்குது, அவ அடிக்கிறது மட்டும் இல்லை, என்ன சிலவோட கவனிக்கிறது இல்லை, என்ன பேசுறா, ஆனா நான் வெளியில சொல்லினால என்னென்றால் எனக்கு வந்து வேற வழி இல்லை, அவதான் பார்த்துக்கொள்ளும். அப்ப இங்கதான் நாங்கள் என்ன பிரிவென்ட் பண்றது என்னென்றால், இந்த எல்டர் விமன் எம்பவர்மெண்ட் ஒரு வார்த்தை இருக்குது, விமன் எம்பவர்மெண்ட். அதே மாதிரி எல்டர் எம்பவர்மெண்ட் என்பது கண்டிப்பாக தேவை. அதுக்குதான் இப்படியான பயிற்சி பட்டறைகள் எல்லாம். அப்ப நாங்கள் இண்டிபெண்டன்டாக இருப்பது, ஃபியூச்சரை வந்து எதிர்காலத்தை பற்றி பிளான் பண்ணுவது, எனக்கு இப்படி ஒன்று நடந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எழுதியே வைக்கலாம். அதை பற்றி அண்ணா சொல்லுவேன். அப்ப ஃபியூச்சரை பற்றி நாங்கள் இன்னவருடன் தாங்கி இருப்பதை நாங்கள் மினிமைஸ், குறைத்துக் கொள்ளும். பாசம் இருக்கத்தான் வேண்டும், ஆனால் இப்படியான சம்பவங்கள் கண்டுபிடிக்கிறது என்றால் இந்த மாதிரி சில மாற்றங்கள். நான் சொன்ன கையில எல்லாம் சில காயங்கள் இருக்கலாம், அடிக்கடி எமர்ஜென்சிக்கு போவதாக இருக்கலாம். நான் இன்னைக்கு பாத்ரூம்ல விழுந்துட்டேன், நாளைக்கு இதுல படியில விழுந்துட்டேன் என்று சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இப்போ ஒரு 7 தரம் இந்த 3 மாசத்துக்குள்ள எமர்ஜென்சிக்கு போயிட்டு வந்துட்டான். எல்லாம் டிஃப்ரெண்ட் சின்ன இன்ஜுரிஸ். இதுல தையல் அப்போ ஒரு தையல் அந்த சூச்சர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்கிட்ட வரைக்கல தான் சும்மா கேட்டாங்க. அவருக்கு 62 வயசோ ஏதோ. ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு ஆல்கஹால் ப்ராப்ளம். அவர் இப்ப ஆல்கஹால் ப்ராப்ளத்தால அவர் வந்து ஏதோ ஸ்கூல் பஸ் டிரைவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுல இருந்து வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை. இதனால அவருக்கு பிசிக்கல் அபியூஸ் நடந்து கொண்டிருந்ததை கண்டுபிடித்து விட்டோம். அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்கள் அவருக்கு சொல்லி, ஏன்னா அவர் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் த ஹஸ்பண்ட். அவருக்கு சொல்லி இந்த எஜுகேஷன் இந்த ஊர்ல நீங்கள் அப்படி யூ டோன்ட் ஹேவ் டு டாலரேட். அதுக்கான பிள்ளைகளுக்குமே சொல்ல இல்லை. ஏன்னா they've been married so far. இதுல ஒரு சோஷியல் பிரஸ்டீஜ் இருக்குது. என்ன மகள் எனக்கு அடிக்கிறது நாங்க எப்படி அங்கால சொல்லலாம். அதாவது எல்லாரும் வந்து இங்க ராமாயணத்துக்கு சீதை என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் பொறுமையாக இருப்போம்,
ராமர் வந்து காப்பாற்றுறது இருக்கணும். ராமர் வந்து உங்களை காப்பாற்ற போவது இல்லை, நீங்க தான் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ராமர் மாதிரி இருக்கிற மனுவல் ஜேசுதாசன் என்ன வேணும்னா வந்து காப்பாற்றலாம். அடுத்த போன் நம்பர் வாங்கி வச்சு கொள்ளுங்க. இந்த மாதிரி யாரும் அடிக்கணும்னா உடனே யாரும் போன் அடிக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் நான் அவரோட வாய்ஃபோட சார் அடி வாங்குறேன். தெரியும். நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை நாங்கள் முதலிலேயே தீர்மானம் செய்துவிட வேண்டும். கணவர் சொல்லுவீங்க, உங்களுடைய இருக்கிற வீடுகளை இல்ல ப்ராப்பர்ட்டிஸ் தயவு செய்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு எழுதி வச்சு கொள்ளாதீங்க. அதுக்கு நான் போக விரும்பல. அதுக்கெல்லாம் சட்ட ஆலோசனைகள் இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்றால், உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள் இப்ப இந்த சீனியர்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஒவ்வொரு 4 மாதம் இருந்தவரை திடீரென்று காணையில் 4 மாசமா ஒரு ஃபோன் கால் என்ன நடக்குது இல்லை, இப்ப எனக்கு வர்றதுக்கு வசதி இல்லை, டைம் இல்லை, யாருமே நேரம் சொல்ல போறது இல்லை, எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குங்க. அப்ப இதுக்குதான் சொல்றார்கள், மீண்டும் சொல்கின்றேன், உற்றார் உறவினர் நண்பர்கள் தயவு செய்து இந்த சைன்ஸ், இந்த முக்கியமான அறிகுறிகளை ஒவ்வொருவரிடமும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வேர்ட் வந்து உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று சொல்வது நாங்கள் எப்ப சொல்லுவோம் என்றால் 1952ஆம் ஆண்டுல இருந்து ரேடியோ சிரோம்ல வர மரணம் அடித்தல் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் எல்லாரும் கடைசியில சொல்றது உற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவித்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மரணாரித்தலுக்கு முதலே இருக்கும் போதே நாங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரியுமாறு நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்யூஷுவலான சயின்ஸ் இருக்குது. அன்யூஷுவலாக இவருடைய ஹெல்த் இப்ப குறைஞ்சு கொண்டு வருகிறது, நல்ல வெயிட் எல்லாம் நல்லா குறைஞ்சு கொண்டு வருகிறது. அதை நாங்கள் வடிவாக இப்ப நாங்கள் ஐ திங்க் we started a friendly ambassadors program. அது இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தானே? ஓகே, அப்ப அது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் எங்களது நெருங்கின நண்பர்கள் அல்லது ஃபேமிலி டாக்டரிடம் நீங்கள் சொல்லலாம். இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்னென்றால், ஃபேமிலி டாக்டர் உங்களை பார்த்துட்டு நான் போலீஸுக்கு நான் போன் பண்ண முடியாது, ஏனென்றால் நீங்கள் ஒரு அடல்ட். ஆனால் ஒரு மறதி நோய் இருப்பவர், ஒரு டிமென்ஷியா இருப்பவர், தன்னை உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்காக குரல் கொடுப்பது நீங்கள் மட்டும்தான். இது வந்து விக்டிம் சைட். அபியூசர், நானே அபியூசராக மாறலாம், இதுக்கு ஒரு கேரண்டி இல்லை. இப்ப நாங்கள் எல்லாரும் 90% ஆட்கள் நல்லவர்கள். அப்ப அந்த நான் அபியூசராக மாறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போதே நாங்கள் அந்த மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மூத்தோர்கள், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஏஜ், அவர்கள் நம்மில் அங்கே இருக்கின்றார்கள், குழந்தைகள் போல. அவர்களை பாதுகாப்பது நமது கடமை. ஏனென்றால் இது நம்மை அறியாமலே நாங்கள் செய்வது. யாரும் வேண்டுமென்று செய்ய வேண்டும். நான் இப்ப எங்களுடைய அம்மாவை அடிக்க போறேன் போய் அடிக்கிறது. அப்ப இது வந்து ரிஃப்ளெக்ஸ், அதாவது வித்தவுட் அவர் நாலேஜ். அப்ப அதற்குரிய மன வளத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஃபியூச்சர். எக்ஸ்ட்ரீமாக போனால் நீங்கள் சட்ட, அதாவது போலீசிடம் நீங்கள் முறைப்பாடு செய்வதில் நீங்கள் தயங்கக்கூடாது. அப்ப மற்றது விக்டிம், விட்னஸ் அண்ட் அபியூசர். அபியூசர் விட்னஸ், ஒருவர் பார்த்துட்டு எங்களோட தங்கச்சி இந்த வீட்டில் நடக்குதுன்னு போட்டு நாங்கள் மற்ற பக்கம் பார்த்து கொண்டு போகக்கூடாது. அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் கட்டாயம் நாங்கள் செய்யணும். நான் இதுல டீட்டெயிலாக நான் போக விரும்பவில்லை நேரம் கருதி. ஆனால் இது ஒரு விழிப்புணர்வு. இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது, இப்படி ஒரு விஷயம் நம்மை அறியாமலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல என்ன ஒரு கொடுமை என்னென்றால், இன்னும் கல்ச்சரலி இலங்கை ஆகட்டும் இந்தியா ஆகட்டும் அந்த மேல் ஷாவினிசம் என்று சொல்றது, ஆணாதிக்கம். ஹஸ்பண்ட் வந்து வைஃபை அடிக்கலாம் என்கிற
இதோட இருக்கு. எவ்வளவு மாறியும் இருக்கலாம் இல்ல, ஆனா இது வந்து அது வந்து இட்ஸ் a normal thing. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா ஒரு இங்க கனடாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு பொம்பளை பிள்ளை, அவன் போய் யாழ்ப்பாணத்துல ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி இங்க வந்து அந்த பையன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிக்க தோணும். ஏன்னா அது ரொம்ப காமன். அதுக்கு பிறகு போலீஸ் இங்க இருக்கிற இங்க வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரியும் that is not zero tolerance. அதுக்கெல்லாம் நாங்கள் அடிக்கிறத பற்றியும் கனவுல கூட நினைச்சு பார்க்கலாம். நான் இறுதியாக சொல்ல வரேன் என்னென்றால், இந்த பிசிக்கல் அபியூஸ், உடல் ரீதியான துன்புறுத்தல், உடல் ரீதியான துஷ்பிரயோகம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பெரும்பாலான இந்த உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் நம்மை அறியாமலே செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு கிரைம் என்பது தெரியாமலே நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நாங்கள் தடுப்பதற்கான வழிமுறைகளை இப்பொழுதே ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். இதுல ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் என்னுடைய உரை முடிக்க முன்னாடி, எத்தனை பேர் இதுல வில் எழுதி இருக்கிறீர்கள்? எல்லாரும் எழுதி இருக்கிறீர்கள். வா, அடிக்கடி வந்து போறாரு. மாப்பிள்ளைகள் ஒருத்தரும் வில் எழுத இல்லையோ? எல்லாம் எழுதி இருக்கிறீர்கள். So that is very important. So will வந்து there is a part called healthcare decision maker. இது மிக மிக முக்கியம். எனக்கு ஏதாமல் வரும்போது என்னுடைய உடல்நிலையை பற்றி முடிவெடுப்பதற்கு நான் அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இன்றைக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணலாம், நாளைக்கு அதை மாத்தியும் எழுதலாம். இட் இஸ் நாட் பெர்மனன்ட். So physical abuse, look for it. இருக்கின்றதா என்பதை விழித்திருங்கள். விழித்திருந்து பாருங்கள். உங்களுக்கு நடக்கும் போதோ வாய்ஸ் இது கன்சர்ன். நீங்கள் இவர்ல தான் தங்கி இருக்கிறேன், அவர்ல தான் தங்கி இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தின் பேர் என்ன ஆகிறது, இப்படித்தான் இல்லை. நான் வீட்டில் நடந்தது என்ன செய்ய ஆக்கள் ஊர் என்ன சொல்லும், அதை பற்றி கவலைப்படாமல் come out, plan for the future and let's abolish this physical abuse from the face of the earth என்ற நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி Thank you very much, Dr. ஒரு நிமிஷம் எனக்கு பக்கத்துல என்ன சொன்னாங்க, அடுத்ததாக வந்து ஒரு 10 minutes for question and answers. ஆனா நான் என்ன பொறுத்தவரையில டாக்டர் எல்லாம் தமிழ்ல விவரமாக வடிவாக சொல்லிட்ட. இதுல கேள்வி நேரத்துக்கு அநேகமாக தேவை இல்லை. இருந்தோம் ஒரு சிலருக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைன்னு சொன்னா we have another 5 to 7 minutes. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஏன் நீ கதை கேட்க வந்து எக்கோ பண்ணிட்டு நான் கதை கேட்க எக்கோ பண்ணது? ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த மைக் வந்து நீங்கள் இப்படி கொள்ள இந்த மைக்குடைய வெயிட் வந்து இவ்வளவுதான் நடக்கும். அப்ப இட்ஸ் ட்ரை ஹார்ட் டு கெட் எவ்ரிதிங். நீங்க நல்ல மைக்க கிட்ட வச்சு கதைச்சீங்கன்னா, நல்ல கிட்ட வச்சு கதைச்சீங்கன்னா, try that. Anyone have any questions? சொல்லுங்க. கார்பன் தான் என்ன பிரதராக மூத்தர பிள்ளைங்க அடிக்கிறோட அதை காலத்தில் கிரீவன்ஸாக எடுக்கணும். ஆனால் ஏமான பிள்ளைகளுடைய அனுபவத்தில் அதை மெச்சி நம்ம என்ன சின்ன வழிகாட்டி காப்பன் சரி மூத்தாண்ண அக்காவை எங்களை செய்தான்னு சொல்லி வழி நடத்தினவங்களும் அப்படியும் இருக்கு சார். அதை நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இந்த அபியூஸ் பண்ணைகளில் இப்போ ஒரு வீட்டில் நிற்கிறவர் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. பேசாமல் இருக்கிறத கூடாதா செய்யணும். ஆனால் அவருக்கு அந்த துணிவு அல்லது தனக்கு பிரச்சனை வேண்டாம், அவர் அப்படித்தானே இருக்க வேணும். நல்ல கருத்து. இப்ப இதுல என்னென்றால் அவர் சொல்றது சரி. இப்ப இதுல எத்தனை பேர் ராயல் காலேஜில் படிச்சிருக்கீங்க? எனி ராயல்ஸ்? ஓகே,
சொன்னாங்க அந்த தம்பி யாரும் என்ன கிளாஸ்மேட் எங்களோட வைஸ் பிரின்சிபல் மிஸ்டர் ஈசி குணசேகர் என்று சொல்லி அவர் அடினார். நானே நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னும் நாங்கள் அவரை நன்றியோடு திரும்பி பார்க்கின்றோம். அது வேற. இது நான் சொன்னது என்னென்றால் அடிப்பது பிள்ளைகளை திருத்தி இப்ப நீங்க அடிக்கல. இப்ப மிஸ்டர் ஈசி குணசேகர வைஸ் பிரின்சிபல் இருந்தாருன்னா அவரை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் அடி வாங்கி அந்த அதுலதான் கொஞ்சமாவது நாங்கள் வாழ்க்கையில உள்பட முடிந்ததுன்னு நான் என்று நினைக்கின்றேன். நன்றியோடு எங்களுக்கு நன்றாக அடிக்காமல் அன்பாக படித்த பல டீச்சர்ஸ் நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் அடிக்கிறது ஒரு ரீசனபிளான ஒரு பனிஷ்மெண்டாக இருக்க வேண்டும். அப்படியான விஷயங்களை நான் சொல்லவில்லை. இது ஒரு உள்ளுக்கு லைஃப் ஃபுல்லாவே ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒரு உங்களை தூற்றிக்கொண்டு அடித்துக்கொண்டு. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விட்டது இந்த செக்ஷுவல் அபியூஸ். இதுல கிணக்க இருக்கு. இதுல நமது சமூகத்திலே இலைமறை காயாக செக்ஷுவல் அபியூசஸ் இருக்குது. பெண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணினவர்கள் இன்னும் அவர்கள் வெளியிலே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். செக்ஷுவல் அபியூஸ் என்றால் கற்பழிப்பு என்பது மட்டுமல்ல, அதாவது என்ன சொல்றது, inappropriate touching. சின்ன குழந்தைகள், இது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம். இவர்களுக்கு உள்ளே அந்த அபியூசர் சின்ன வயசுலே பார்த்து அபியூசரை பார்க்கும் போது எல்லாமே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு நிலைமை இருக்கும். அப்படியான ஒரு வன்மத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது என்ன சொன்னீங்களோ, இப்ப பார்த்தும் பார்க்காமல் இருக்கிற இதுதான் நாங்கள் வர்ற பெரிய பிழை. இப்ப எங்களது வீட்டிலே ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு நாங்கள் முதலில் நாங்கள் எடுத்தவுடனே போலீஸுக்கு போகணும் என்று நான் சொல்ல வரவில்லை. கதைக்கு இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய அம்மாவுக்கு நீங்கள் இப்படி முதுகுல தட்டுறது இல்ல ரிஸ்ட பிடிச்சு முறுக்கிறது பிழை என்று சொல்லி அதுக்குதான் இப்படியான ஒரு ஒர்க் ஷாப் நாங்கள் சொல்றோம். என்றால் எங்களோட கலாச்சாரத்துல அப்பா செய்தால் எதுவும் சரிதான்ன்ற மாதிரி நிலைமையில நாங்கள் வளர்ந்துட்டோம். என்ன செய்வது? ஆனா அதை மாற்ற வேண்டும். ஒரு பிழையாக அதை பிழை என்று சொல்லக்கூடிய விதத்திலே நாங்கள் வளர வேண்டும். இதுதானே? Thank you, doctor. Okay, இப்போ கேள்வி நேரம் முடிந்து விட்டது. கேள்வி கேட்கறதுக்கு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா அவ்வளவு விரிவாக டாக்டர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. இதுல நாங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த விழிப்புணர்ச்சி இது பட்டறையை நாங்கள் நடத்துறதுல மெயின் காரணமே எங்களை எஜுகேட் பண்றதுக்கு தான். அதுக்காக நான் பழைய காலத்துல இப்படித்தானே அண்ணாமலை இதன்றவர் எங்க அப்பா அவங்களை வைத்து வருத்தவர்கள் அந்த அங்கே நிக்க போறோம்னு சொன்னா பாயிண்ட்லெஸ். நாங்கள் இதுல இந்த ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ டேக் திஸ் டைம் டு நீங்க கூட இருக்கிறீங்களா, வலிக்கிட போறீங்களா? இருக்கிறீங்க தானே? ஓகே.